நாளைக்கு 70 முட்டை ஒன்லி எக் ஒயிட் 70 எக் ஒயிட் சாப்பிடுவேன். சிக்கன் 70 எக் ஒயிட் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. ஆமா, ஏன்னா 100 கிலோ பாடிட்டு இருப்பேன். எக் ஒயிட் மட்டுமே 70 எக் ஒயிட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்ப வேற என்னென்னலாம் எடுத்துக்கிறீங்க? சிக்கன் 2 கிலோ, பப்பாயா, பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் அது இது சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. ஏன்னா 100 கிலோ பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணேன். இப்போ பாடி வெயிட் கம்மியாச்சு. அப்போ பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணோம். அதெல்லாம் அவ்வளோ இது இருந்து இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த நேரத்தில் வந்து கரெக்டான பேக் போன் சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் பண்ணாங்க, வீட்டில் இருந்து பண்ணாங்க. அது ஓரளவு தான் நம்ம இந்தியாவில் பண்ண முடிஞ்சது. டாப் லெவலில் இன்டர்நேஷனல் வேர்ல்டு நம்பர் 1 ஆகுதுக்கு எனக்கு முடியல. காரணம் என்னோட ஃபைனான்ஷியலி பத்தில் எனக்கு கரெக்டான ஸ்பான்சர் இல்லை. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பட்டேன். நம்ம வேர்ல்டு வின் பண்ணி அர்னால்டு கையில் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லி வேணேன். ஆனால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு கரெக்டான இதனால் பாடி இன்ஜுரி ஆச்சு, ஆம்ஸ்டிங் இன்ஜுரி, பேக் இன்ஜுரி எல்லாம் இன்ஜுரி ஆச்சு. இருந்தாலும் கடல் பண்ணேன். ஆனால் எனக்கு ஏஷியா கூட மெடல் பண்ண முடியல, யூனிவர்ஸ் கூட மெடல் பண்ண முடியல. ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் கரெக்டாக அந்த நேஷனல் ஃபார்ம் வந்தால் கூட நேஷனல் வேர்ல்டு மெடல் பண்ணியிருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பண்ண முடியல. ஆனால் நான் என்ன ஆசைப்பட்டேன், கடவுளே நான் தலைவர்கிட்ட நேரில் பார்க்கணும், அவர்கிட்ட ப்ரைஸ் வாங்கணும் ஆசைப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு கடவுள் மிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பட்டேன். ஆனால் நான் பட்ட உண்மையான கஷ்டம் அதெல்லாம் வந்து எல்லாமே அந்த படம் மூலிமா பாருங்க. அர்னால்டு எங்கே இருக்காரு? அமெரிக்காவில் இருக்காரு, யூஎஸ்சியில் இருக்காரு. அவர் கவர்னரு, ஹாலிவுட் ஹீரோ, ஆல் இன் ஆல். கடவுள் பாருங்க, ஏதோ மூலியம் படம் மூலிமா அமெரிக்கா வந்து அர்னால்டு இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து அர்னால்டு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து அதுதான் திருப்பி சொல்கிறேன். அவர் நடந்து வந்து இல்லைங்க, நான் வந்து அவர் முன்னால் ஷோ பண்ணுறதே பெரிய விஷயம். அது இல்லாமல் நான் ஷோ பண்ணிவிட்டு வருஷம் ஒரு ஸ்டெப்பு சொன்னேன் மாஸ்டர், இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு கீழே நல்லா கீழே இறங்கி போகிறீங்க, அவர் அப்படியே அப்படி போகிறீங்க, வந்துட்டு திருப்பி எகைன் ஒரு டர்ன் பண்ணி மேலே ஒரு மியூசிக் ஸ்போஸ் இருந்தது. இதுதான் உங்கள் சீன் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி இடையே வரேன். அப்படியே உட்காருவோம். அப்படியே டக்கு உட்காருவோம். உட்காந்துட்டு ஃபஸ்ட் நான் உட்காருவேன், வருஷம் உட்காருவாங்க. திருப்பி அதுக்காக எந்திரிப்பாங்க, திருப்பி டர்னும். அதான் எங்களோட ஸ்டெப்பு. திடீர்னு பார்த்தா ஆனால் அங்கே பயங்கரமான லைட்டிங், பயங்கரமான மியூசிக், கும்னு வருது. நான் அப்படி சிட்டிங்கில் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட் ஆச்சு நிற்கேன். எனக்கு எல்லா பக்கம் இருப்பாங்க. ஆக்சுவலி சிக்னல்னா ஒன்று சவுண்டு கேட்காது, அப்படி தட்டி விடுவாங்க, பேல இப்படி தட்டி விடுவாங்க. அதுதான் சிக்னல். இல்லை யாரும் தட்டுவான் கீழே போய் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு பிளாக் ஷூ இருந்தது. எனக்கு என்ன ஷேம் ஆகி போச்சு. ஷேம் ஆச்சுன்னா உங்கள் பாட்டிலாம் எஞ்சி போயிட்டாங்க, யாரும் செக்யூரிட்டி தான் இருப்பாங்க, போனஸ் இருப்பாங்களா. நான் அதை அடித்தேன். அதாடா போச்சுடா, கேவலப்பட்டு போச்சுடா. ஷூ பொண்ணு பிளாக்ஸ் பண்ணி தெரியுது, இங்கேருந்து பார்த்துட்டு இருக்குது, ஷூ மட்டும் தெரியுது. பட் தட்டி எழுப்புது. ஐயோ உங்கள் பாட்டிலாம் திரும்பி போயிட்டாங்க, எஞ்சிடா இருக்குதா. அப்படியே பார்த்தா அர்னால்டு பாருங்க என்னை தலையில் தட்டி எழுப்பினது. எனக்கு அப்பவுமே எனக்கு உடம்புல எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்.